நீங்க தான் நந்தினியா? ஆமா. நீங்க எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்க எங்க செக்கிங் முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஓகே. உங்களுக்கு என்னென்ன டவுட், எதுல டவுட்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். உங்க இன்கம் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. யார் போன்ல? வீட்ல இருந்து கால் வந்திருக்கு. சரி பேசுங்க. ஹலோ மேடம், அந்த 2 பொண்ணுங்க. ஹலோ. லைன் கட் ஆயிருச்சு ப்ரோ. நம்ம பசங்க ஜாமர் செட் பண்ணிட்டானுங்க போல. நீ ஒன்னு பண்ணு, இந்த ஜாமரை கொண்டு போய் நந்தினியோட கார்ல ஃபிக்ஸ் பண்ணிடு. ஓகே ப்ரோ. சீக்கிரம். உங்ககிட்ட இன்னும் சில டீடைல்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. சார், வீட்ல இருந்து வந்த முக்கியமான கால் கட் ஆயிடுச்சு. சிக்னல் வேற கிடைக்கல. நான் உடனே போய் ஆகணும். நோ, நாங்க எங்க என்கொயரியை முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியாது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நல்ல முறையா தான் கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் சார். கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே சார். அவங்க ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் சார். சரி, நாங்க கால் பண்ண உடனே திரும்பி வந்துடணும். கண்டிப்பா. தேங்க்யூ. நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க டைம் ஆகும்னு சொல்லி புத்திசாலித்தனமா என்ன வெளியில வர வச்ச பாத்தியா? நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நீ பிரில்லியன்ட். என்ன கொல்லணும்னு ஆத்திரமா இருக்குல்ல? வா, என்ன கொல்லு. நான் தனியா தான் வந்திருக்கேன். கொல்லு, வா. என்ன கொன்னுட்டு போ. Come on, kill me. என் கையால உன்னை கொன்னு போட முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா என்ன கொல்றதுக்கு இப்போ உன்கிட்ட டைம் இல்லையே. ஏன்னா நீ உன்னுடைய அம்மாவை குற்றமற்றவங்கள நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்ன டைம் நெருங்கிக்கிட்டே வருது. அதுக்கே உனக்கு டைம் பத்தாதுல்ல? அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீ கொல்லுவ? மதுமதிய யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவளை இடம் விட்டு இடம் நான் போற இடத்துக்கெல்லாம் நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். இனிமே என் பாதுகாப்புல இருக்கிற மதுமதியை கண்டுபிடிச்சு
போலீஸ்ல வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கா? என்ன ஃபாலோ பண்றத விட்டுட்டு போய் உங்க அம்மா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சாகுறத வேடிக்கை பாரு. பாப்போம். வட்டா ஹலோ ஆதி. என்ன நந்தினி, நீ அவ்வளோ பேசுற வரைக்கும் சைலண்டா இருந்துட்டு இப்போ உனக்கே கால் பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறியா? ஆமா, நீ போற பக்கம்லாம் சாட்சியை மாத்திக்கிட்டே இருப்பேன்னு சொன்னியே, இப்ப அந்த சாட்சி உன் கூட இருக்கா? என்ன சொல்ற ஆதி? நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அந்த சாட்சி இப்போ உன்கிட்ட இருக்கான்னு நீயே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. இதுக்கே இப்படி டென்ஷனானா எப்படி நந்தினி? நீ அடி முட்டான்னு நான் சொன்னேன். எதை வச்சு அப்படி சொன்ன தெரியுமா? சாட்சியை நான் போற இடத்துக்கெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பேன்னு சொன்னல. என்ன நந்தினி, இப்போ ஒத்துக்கிறியா நீ அடி முட்டாள்னு? இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா உன்னை விட நான் தான் புத்திசாலின்னு? உன்னோட கஸ்டடியில இருந்த பொண்ணு இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்கா? இப்ப நான் நேரா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மீடியாவுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் சொல்ல வச்சு என் அம்மா நிரபராதின்னு எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிப்பேன். என் அம்மாவை குற்றவாளி ஆக்க நீ செஞ்ச குற்றத்தை எல்லாம் இந்த பொண்ணு மூலியமா சொல்ல வச்சு உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வைப்பேன். என் கஸ்டடியில இருக்கிற பொண்ணு இப்போ உன்கிட்ட இருக்கான்னு சொல்லு. ஆனா பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லாத. மது, 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 என்னாச்சு? மதுமதியை கூட்டிட்டு போய் மீடியா முன்னாடி நிறுத்துற வரைக்கும் அவ உயிரோட இருக்கணுமே ஆதி. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஆதி? சாப்பிடு. எனக்கு போன் வருது, நீ சாப்பிடு. மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? எனக்கு ஐடி ரெடின்னு போன் வரும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு ஆதி, இது எல்லாமே உன்னுடைய டிராமா தான். அதனாலதான் நான் தோக்குற மாதிரி நடிச்சேன். சொல்லுங்க மேடம். ஏய், ஹால்ல இருக்கீங்களா? ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். இங்க வந்து அக்கா தங்கச்சிங்களை கட்டி போட்டு என் கார்ல தூக்கி போடுங்கடா. சரிங்க மேடம்.
வேண்டாம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எங்களை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். ஐயோ கடவுளே. ஆமா ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் டெத். இதான் அதே இப்போ உன்னுடைய நிலைமை. உங்க அம்மாவை நீ காப்பாத்தணும்னா அதுக்கு நீ மதுமதிய காப்பாத்தணும். இங்க பாரு, நீ என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மதுமதியை இனிமே காப்பாத்த முடியாது. உன்னோட கஸ்டடியில இருக்கிற அந்த மதுமதி செத்து போனா அந்த பழி இப்போ உன் மேலயும் உன் தம்பி மேலயும் வந்து விழும். நீ சொன்ன மாதிரி உங்க அம்மாவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியாது. உங்க அம்மா கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாங்க. அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் 2 பேரும் கொலைப்பழியோட உங்க அம்மாவுக்கு துணையா நீங்களும் ஜெயிலுக்கு போக போறீங்க. மது, மது, கண்ணை திறந்து பாரு மது. என்னாச்சு உனக்கு? மது, இங்க பாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அழாத மது, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். அருண், கார் ஹாஸ்பிட்டல் கூடு. சரி ப்ரோ. வேண்டாம் வேணாம் சார், வேண்டாம். நீங்க ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி நான் வாக்குமூலம் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நான் உன்னை சாகவும் விட மாட்டேன். எங்க அம்மாவை நிரபராதின்னு நிரூபிப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அருண், நீ ஹாஸ்பிட்டல் காரை விடு. சரி ப்ரோ, வா. நான் அகிலா அம்மாவை காப்பாத்தியே ஆகணும். நான் அகிலா அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும். நான் உண்மையை சொல்லணும். டாக்டர், 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 இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விஷம் பிரெயின் வரைக்கும் பாதிச்சிருக்கு. அதனால அபாய கட்டத்தை அவங்க முதல்ல கிராஸ் பண்ணணும். உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ப்ரோ, இப்ப என்ன ப்ரோ பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். மதுமதி கண் முழிச்சு வாய திறந்தாதான் அம்மா நிரபராதி நிரூபிக்க முடியும்.
ஆதி என்னடா பண்றான்? ஆதியும் தம்பியும் அப்செட்டா தான் இருக்கானுங்க. மதுமதி எப்படி இருக்கா? அவ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு விசாரிச்சியா? மச்சான் நர்ஸு கிட்ட விசாரிச்சேன். இப்போதைக்கு நினைவு திரும்புறதுக்கு சான்ஸே இல்லையா. சரி விடு, இந்த விஷயத்த உடனே நந்தினி மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபோன் அடிச்சு பேசு மச்சான். ம். ஓகே, கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு. ஓகே மேடம். சரி. மச்சி, நந்தினி மேடம் நம்மள இங்கே இருக்க சொன்னாங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட கதைய, அவளோட பரம்பரைய நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி முடிச்சு வைக்க போறா. நந்தினி, அகிலாக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நாம நினைச்ச மாதிரியே இல்ல நல்லபடியா நடக்கும்ல? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா, அந்த மதுமதி உங்ககிட்ட தானே இருக்கா? அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. என்னுடைய ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து விசாரிச்சிருக்கான். அந்த மதுமதிக்கு மயக்கம் தெளிஞ்சு பேச ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் ஆகும். அவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படாது நந்தினி. இன்னும் 1 மணி நேரம் தாக்கு பிடிச்சா போதும். ஆதிக்கடவுர் அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் அகிலா அவமானம் தாங்காம தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துருவா. எப்படியோ ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும் ஆண்டி. அவ உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நந்தினி, உன்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் 6 அமரம் உட்காந்து பேசுறேன். வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி. மது, மது, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? எங்க அம்மா குற்றமற்றவங்க நிரூபிக்க ஒரே சாட்சி நீதான் மதுமதி. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்த உண்மையெல்லாம் நீ வந்து மீடியா கிட்ட சொல்லணும். ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வீட்டுக்கு போலாம், வாக்குமூலம் கொடுக்கணும்னு நீ தானே சொன்ன. கண்ணை திறந்து பாரு மது, பயப்படாத மது, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு மது, பயப்படாத மதுமதி, உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். நான் நடந்த உண்மையெல்லாம் மீடியா முன்னாடி சொல்லிடுறேன் சார். ஏய் மது, மது,
என்னங்க டைம் என்னாச்சு? 12 மணி ஆக போகுது அகிலா. மணி 12 போதே. போலீஸ் எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு. ஆனா இவள கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு இன்னும் ஆள் வரலையே. அப்பா. அருண், என்னாச்சு அருண்? அப்பா, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்கப்பா. அவ பொழைப்பாள மாட்டாளானே தெரியலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்கனால அம்மாவை காப்பாத்த முடியலப்பா. ஏய் அருண், என்னங்க ஆச்சு? அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்களாம். எப்படி? அவ பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்பா, நல்ல செய்தியா காதுல விழுதே. ஆண்டவா, இந்த மொத்த குடும்பமும் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே இருக்கணும். நியாயத்துக்கு காலமே இல்ல அகிலா. இங்க அநியாயம் தான் ஜெயிக்குது. இது மட்டும் நடந்துட்டா ஊர் உலகத்துல எல்லாருமே தப்பு பண்ணா நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கடவுள் ஏன் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறாரு? அப்படி ஆண்டவா, எத்தனை நாளைக்கு தான் நல்லவங்களே காப்பாத்துவாரு? ஒரு சேஞ்சுக்கு என்ன காப்பாத்துட்டோம்? நாங்க மனுஷங்க இல்லையா? நீ கலக்க ஆண்டவா. அவங்க பக்கம் எந்த சாட்சியமும் அளிக்கல. அவங்க டைம் முடிய போகுது. சோ அவங்கள அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். வாங்க. நாம எல்லாரும் ஆவலுடன் காத்திருந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட கேஸ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மா அரெஸ்ட் ஆக போறாங்க. தன்னுடைய அம்மாவை காப்பாத்த 24 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தாரு. மிஸ்டர் ஆதி சொன்ன டைமுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மாவை காப்பாத்துவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேடம், நீங்க சொன்ன டைம் முடிய போகுது. உங்க பக்கம் சாட்சி ஏதாவது இருக்கா? அப்ப போலாமா மேடம்? கான்ஸ்டபிள், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்கு சிறு பிழை ஏற்படுத்தினாலும் அது உயிரை விடுறதுக்கு சமம்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நான் இப்போ நான் அதை செய்ய போறேன். சார், டைம் ஆகுது. மேடத்தை உடனே வர சொல்லுங்க. சார் கொஞ்சம் பொறுங்க சார், மேடமே வருவாங்க. அதுக்குள்ள அவசர போறீங்க? வடிவேல் மாமா, வேண்டாம், போய் அகிலாவை வர சொல்லு. சரி மாமா.
ப்ளீஸ் கதவை திறக்கலையா? ஆதி கிலா ஆதி அக்கா என்ன கிலா என்னாச்சுமா உனக்கு? முழுசா வந்து நிக்கிறா. அக்கா என்னாச்சு? ஏன் கதவை திறக்கல? அவன் வந்துட்டான். என் ஆதி வந்துட்டான். அப்பா, கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு பொழைச்சிட்டாப்பா. தேங்க்யூ. சார், இதோ நீங்க கேட்ட சாட்சி. இந்த பொண்ணு தான் ஃபங்க்ஷன்ல அம்மாவை மீட் பண்ண பொண்ணு. இந்த பொண்ணாலதான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. இதெல்லாம் பிளானா? யார் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? உங்க முன்னாடி அப்பாவி போல நடிச்சுக்கிட்டு இருந்தாரே அந்த இன்ஸ்பெக்டர் துரைமாணிக்கம் தான். என்ன சார், பாதிக்கப்பட்டவர் மேலேயே பழி சுமத்துறீங்க? அவருக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இங்க பாருங்க சார், துரைமாணிக்கத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த முன்விரோத காரணமும் கிடையாது. சொல்ல போனா அவர் வெறும் அம்புதான். ஆனா எய்தது வேற ஆளு. வேற ஆள்னா யாரு? நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. அடி பாவி. ஐயோ, அடுத்து என் பேரை சொல்லிடுவாளோ? பூச்சி பூச்சி, இப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? நடந்த உண்மை என்னன்னு இந்த பொண்ணே சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்கங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் துரைமாணிக்கமும் அந்த நந்தினியும் தான். அவங்க தான் என்ன நடிக்க சொன்னாங்க. நானும் காசுப்பட்டு ஒத்துக்கிட்டேன். எங்க நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்து நந்தினி எனக்கு விஷத்தை கொடுத்துட்டா. சித்து தொலைலையே. நான் பண்ண தப்புக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா தான் நான் இதை நினைக்கிறேன். ஆனா ஆதி சார் தான் என்ன கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லலைன்னா நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் உங்க முன்னாடிலாம் நான் வந்து சொல்றேன். அருண், ஆதி எங்க? அருண், ப்ரோ உள்ள வா ப்ரோ. என்ன யோசிக்கிற ப்ரோ? உள்ள வா ப்ரோ. ஐயோ ப்ரோ, அம்மா எதுவுமே நினைக்க மாட்டாங்க ப்ரோ. அவங்களுக்கு நீ இல்லைங்கிறத கவலையே. நீ வந்தீனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ரோ. அவங்க இப்பவும் உன் மேல பாசத்தோட தான் ப்ரோ இருக்காங்க. அது எனக்கு தெரியும் அருண். அதே பாசத்தோட அம்மா எப்போ பார்வதியை பாக்குறாங்களோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வர. அருண், டைம் ஆச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 12 மணிக்குள்ள அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். நீ போ, சீக்கிரமா போடா ப்ரோ. போ அருண், போடா.
வாசல்ல தாம்மா இருக்காரு. ஆதி 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 எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்க. என் முகத்தை கூட பார்க்கணும் தோணலையா அவனுக்கு? அவனை பார்க்கணும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவன் என்ன பார்க்காமலே போயிட்டான். பார்க்க முடியாத அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணேன்னா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? அகிலா, அழாத. அவன் உன் பையன். உனக்கு இருக்கிற வைராகியம், அன்பு, பாசம் இதெல்லாம் அவனுக்கும் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்க போனாலும் அவன் உன் பையங்கிறத நிரூபிச்சுட்டு தான் போயிருக்கான். கண்டிப்பா அவன் வருவான். திரும்ப வந்து உன்னை பாப்பான். அகிலா, என்ன பார்க்க வருவானா? எப்போ எப்போ வருவான்? எப்போ வருவான்? அது உன் கையில தான் இருக்கு அகிலா. நீயும் அவனும் நினைச்சா கண்டிப்பா அது நடக்கும். நம்பு அகிலா, நம்பு. எதுக்கு இப்படி அழறாய்வ? எனக்கு அவனை பார்க்கணும். எனக்கு ஆதிய பார்க்கணும். அம்மா, என்னை பார்க்காம நீங்க தவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. உங்களை பார்க்காம வந்தது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய வழியை தந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பார்வதி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு இருக்கேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. பார்வதி வேற உயிரை பணையம் வச்சு உங்களுக்காக குடி பூஜையில் இருக்காமா. நான் போய் தாமா அவளை காப்பாற்றணும். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்ன நந்தினி, டிவியில லைவ் பார்த்துட்டு இருக்கியா? எங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா லைவ் பார்த்துட்டு இருந்திருப்ப. ஆனா திடீர்னு மதுமதி என்ட்ரியை பார்த்து ஷாக் ஆயிருப்பியே. என்ன பேச்சே காணோம்? அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளியே வரலையா? நீ எனக்கு வச்ச எல்லா செக்கையும் உடைச்சு இப்ப நான் உனக்கு செக்கோட சேர்த்து ஆப்பு வச்சிருக்கேன். நீ அக்காவை காட்டி மிரட்டி தங்கச்சி அம்மாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்ச. நான் என்ன பண்ண தெரியுமா? அக்காவையே தங்கச்சியா மாத்தி உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா நீ சுட்ட தோசைய லைட்டா திருப்பி போட்டிருக்கேன். ஆமா, சீட்டிங் தான். ஏன் நாங்கெல்லாம் சீட்டிங் பண்ணக்கூடாதா? நீ பொண்ணாச்சேன்னு இத்தனை நாள் பொறுமையா இருந்த. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ பார்த்த ஆதி வேற, இதுக்கு மேல நீ பார்க்க போற ஆதி வேற. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மதுமதி கண் முழிச்சதும் போலீஸ் உன்னை தேடி வரும். எங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல்ல, இப்ப போலீஸ் உன்னை தேடி வருது. அரெஸ்ட் ஆக ரெடியா இரு. பார்க்கலாம். பாருங்க மாப்பிள்ள பார்வதிய. பார்வதி, தம்பி தம்பி தம்பி
தம்பி தம்பி தம்பி வேணாம் தம்பி, வேண்டிக்கிட்டது நிறைவேறாம போயிரும். தம்பி தம்பி வேணாம் தம்பி, தெய்வ குத்தமாயிரும் தம்பி. அம்மா மேல எந்த குற்றமும் இல்ல நிரூபிச்சாச்சு. பார்வதி வேணுதான் தானே, தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அப்பா தாயே, பார்வதி, 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 நான் வந்துட்டேன் பார்வதி. பார்வதி, இங்க பாரு பார்வதி, பார்வதி, பார்வதி. பத்திரமா வாங்க மாப்பிள்ள. பார்வதி, கண்ணு தோற, கண்ணு திறந்து பாரு பார்வதி. அக்கா பாருக்கா. கண்ணு தோற, இத பாரு பார்வதி. பார்வதி, குருஜி, என் பொண்ணு. கலங்க வேண்டாம், பார்வதிக்கு எதுவும் ஆகாது. பார்வதி, தன்னோட உயிரை பணைய வச்சு பக்தியோட பார்வதி மிகப்பெரிய பூஜைய நல்ல முறையில செஞ்சு முடிச்சிருக்கா. அதனால இந்த அம்மனோட அருள் எப்போதும் பார்வதி, ஒண்ணும் இல்ல பார்வதி, எதுக்கும் பயப்படாத. அம்மாக்கு ஒண்ணும் இல்லையே மாமா, போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்வதி, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாச்சு.
நீ செஞ்ச பூஜை வீண் போகல பார்வதி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அக்கா மாப்பிள்ள பார்வதி வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம். இருங்க, இப்படியே வீட்டுக்கு போக கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் இங்கிருந்து வீட்டுக்கு போகணும். என்ன சம்பிரதாயம் குருஜி? பார்வதி கழுத்துல தாலி இல்லாம இங்கிருந்து போக கூடாது. அப்படி போனா அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். ஓஹோ. பார்வதி கழுத்துல ஆதி கையால தாலி கட்டி தான் இங்கிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். ஆமா, பார்வதியோட ஆபரணங்கள் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு குருஜி. இதாங்க. இதெல்லாம் எடுத்து பார்வதிக்கு அலங்கரிச்சு விடுப்பா. சந்தோஷம்பா. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வரங்க குருஜி. நல்லது, வாங்க. தாயே, என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்திட்ட. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. மேடம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப மதுமதியோட வாக்குமூலத்தால நம்ம 2 பேருக்கும் ஆபத்து. இதுல இருந்து நம்ம 2 பேரும் எப்படி தப்பிக்க போறோம்? நம்ம 2 பேருமே மாட்டிக்கிட்டா வெளியில வர்றது ரொம்ப சிரமமாயிடும். அதனால எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணதா ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அதெல்லாம் என்னால முடியாது. நான் சரண்டர் ஆக மாட்டேன். நான் இப்பவே தப்பிச்சு தலைமறைவாக. துரை, நான் ஒன்னும் உங்களை சும்மா சரண்டர் ஆக சொல்லல. நான் அதுக்கு தனியா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா செட்டில்மெண்ட் பண்றேன். உங்க சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு பணம் நான் டபுளா கொடுக்கறேன். மேடம், மதுமதி உங்க பேரு என்ன சொல்லியிருக்கா? அப்படின்னா போலீஸ் உங்களையும் தானே அரெஸ்ட் பண்ணோம். போலீஸால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் இப்ப துபாய்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னது? துபாய் கிளம்பிட்டு இருக்கீங்களா? எனக்கு பணம் கொடுக்கறேன், வெளியில எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப துபாய் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. மேடம், நீங்க போயிட்டா என்னோட நிலைமை? நான் ஒன்னும் நிரந்தரமா துபாயில ஸ்டே பண்ண போறதில்ல. 2 வாரம் போலீஸ் கையில மாட்டிக்காம தப்பிக்க தான் துபாய் போறேன். இந்த 2 வாரத்துல ஏன் வக்கீல் மூலமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உங்களையும் வெளியில எடுத்துருவேன். ஹலோ, என்னாச்சு துரை? அங்க என்ன சத்தம்? கையில காப்பு போட்டு ரொம்ப கவுனிப்போட மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நேரா உன் வீட்டுக்கு தான் வர போறாங்க. நீயும் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு நல்லா ரெடி ஆயிக்க. சரியா தங்கம்? என்ன அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது அருண். என்ன எங்காவது ஓடி ஒளி மறைய போறியோ? உங்களோட மொத்த குடும்பத்தையும்
பழிக்கு பழி வாங்க நான் நிச்சயம் திரும்பி வருவேன். கட் பண்ணிட்டியா? வா 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 வா, அதுக்காக தானே நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்காங்க. பார்வதி செஞ்ச காரியம் இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இல்ல எந்த மருமகளும் தான் மாமியாருக்கு செய்யாத காரியம். அகிலா இந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆதியும் பார்வதியும் தான். ஆதிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆதி கடவுள் குடும்பத்தை யாராலையும் எது. என்னாச்சு? ஓ, நீ பார்வதி பத்தி கேக்குறியா? பார்வதிக்கு என்ன ஆச்சுன்னு ஸ்ட்ரைட்டா கேட்க வேண்டியதானே? நீ எங்க பார்வதி பத்தி விசாரிக்க போறன்னு நினைச்சிட்டேன் அகிலா. எப்படி இருக்கா? பார்வதி நல்ல விதமா குழி பூஜையை முடிச்சிட்டாளாம். பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கலாம். பார்வதிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டத கடவுள் நடத்தி காட்டிட்டாரு. அக்கா, நடந்தது குழி பூஜை மட்டும் இல்ல, ஆதி பார்வதியோட கல்யாணமும் தான். என்ன ரியாக்ஷன் மாறுது? அது ஆண்டி, பார்வதி கழுத்துல இருக்க தாலிய கழட்டிட்டு குழி பூஜை பண்ணால, அதனால அந்த பூஜை முடிஞ்சதும் குருஜி ஆதி கையால பார்வதி கழுத்துல தாலி கட்டிட்டு தான் அங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால ஆதி அம்மன் முன்னாடி பார்வதிக்கு தாலி கட்டிட்டாரு. பாத்தியா அகிலா, திரும்பவும் நமக்கு ஆதி பார்வதி கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. வீட்டு வாசல் வரைக்கும் வந்த ஆதிக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு கூட தோணல. அவன் பார்வதிக்காக என்ன பார்க்காமலே போயிட்டான்ல. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது அகிலா. ஆதி உன்னை பார்க்காம போனா என்ன? உனக்காக தானே ஹைதராபாத்ல இருந்து அவசர அவசரமா திரும்பி வந்தான். ஆதியும் பார்வதியும் உனக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, அவன் பண்ணல, அவன் பார்க்கலன்னு சொல்றியே, நீயே ஆதிக்கு கால் பண்ணி பேசலாம்ல? அவன் உன் மகன் தானே. உன் மனசுல இருக்கிற ஆதங்கம் குறையணும்னா நீயே ஆதிக்கு போன் பண்ணி பேசு அகிலா. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் ஆதி போன் பண்ணி பேசினான்ல. இப்ப ஆதி எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கான். நீயே போன் பண்ணி பேசு அகிலா. இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஆண்டி ஆதிக்கு கால் பண்ண மாட்டாங்க. இதுக்கு வேற வழி இருக்கு. அக்கா கண்ணு மட்டும் கலங்குது, எதுவும் பேச மாட்டாங்க. இந்தப்பா புடி, அந்த பக்கம் கொட்டிடு. நீ வா பார்வதி, பாத்து வா, வா மெதுவா. பாத்து பாத்து பாத்து. ஆண்டி கொஞ்சம் புடிங்க, நான் கூட்டு போறேன். இல்ல ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஒண்ணும் இல்ல, வாமா வாமா. சொன்னா கேளுங்க ஆண்டி. மாமா, கால் மரத்து போயிடுச்சு மாமா, என்னால நடக்க முடியல. அவங்க துணை இருந்தாதான் மாடிக்கு போக முடியும் மாமா. அவங்க துணை இல்லாமையும் நீ மாடிக்கு போலாம். எப்படி? தோ இப்படிதான். மாமா மாமா
என்ன மாமா? என்ன? எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு மாமா. சின்ன வயசுல என் அம்மா என்னை இப்படிதான் பாத்துப்பாங்க. ஒரு தடவை கால்ல அடிபட்டிருந்தப்போ என்ன தடவி சுளுக்கு எடுத்து விட்டு என்னை எங்கேயும் போக விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்க அம்மா இல்லாத குறை உங்களால நீங்கிடுச்சு மாமா. மருந்து ரசம் ரெடி. மருந்து ரசம் வாசம் வருதே. சும்மாவா? ப்ரிப்பேர் பண்ணது யாரு? ஐயா இல்ல. வாசம் மட்டும் பிடிச்சா போதுமா? குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு மாமா. ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி பார்வதி, உங்க மாமா அசத்துறாரு.